சிறியதொரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் மீண்டும் இணைந்திருக்கின்றோம். வியாழன் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் இரண்டாவது சிறப்பு நேர்காணல் பகுதியினூடாக சுமார் 2 தசாப்தங்களுக்கும் அதிகமாக இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் தமிழ் நிகழ்ச்சி நேத்ரா அலைவரிசையில் ஒரு சிரேஷ்ட நிகழ்ச்சி தயாரிப்பாளராக இருந்தவர் இன்று கலையகம் வந்திருக்கின்றார். அழைத்து வந்திருக்கின்றோம். அவருடைய அனுபவத்தினை இன்றைய இந்த சிறப்பு நேர்காணல் பகுதியினூடாக பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். அன்போடு கலையத்துக்கு வரவேற்கின்றோம். திரு மஃபாயர் மஸ்யூர் மௌலானா அவர்களை அன்போடு கலையத்துக்கு வரவேற்கின்றோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். உண்மையில் அண்ணாவினுடைய நிகழ்ச்சி தயாரிப்பில் நான் ஒரு தொகுப்பாளனாக இருந்த அந்த நினைவலைகள் மீட்டிச் செல்கின்றதாக இருக்கின்றது. எனக்கு இந்த பாக்கியத்தினை தந்த தயாரிப்பாளருக்கும் உங்களுக்கும் நன்றிகளை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய இந்த ஊடகத்துறைக்கான ஆரம்ப பிரவேசம் எப்போது எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டதுண்ணா? நன்றி. வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆய்பான் நேத்ரா நெஞ்சங்களே, என்னை மறந்திருக்க மாட்டீர்கள். ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக, நிகழ்ச்சி தயாரிப்பாளராக உங்கள் வீடுகளுக்கு வந்த நான் இப்பொழுது ஒரு விருந்தினராக வந்திருக்கின்றேன். அதுவும் ஒரு பெருமைதான். கேட்ட கேள்வி ஊடகத்துறையினுடைய அறிமுகம். ஆம், உண்மையை சொல்லப்போனால் என்னுடைய இது தொழில் கம்ப்யூட்டர். நான் கற்றது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங். அந்த தொழில் தான் நான் செய்துக்கிட்டு இருந்தேன். அந்த தொழில் தான் நான் சவுதிக்கு போயிருந்தேன். சவுதிக்கு போய் ஒரு 1.5 வருடத்துக்கு பிறகு திரும்ப வந்து விட்டேன். வந்த பிறகு வேலை தேடினேன். பத்திரிகையிலே வரும் விளம்பரங்கள் எல்லாம் பார்த்து அதற்கு எனக்கு இருக்கும் கல்வி தகமைக்கேற்ப விளம்பரங்களுக்கு நான் விண்ணப்பித்தவனாக இருந்தேன். அப்படியான ஒரு விண்ணப்பம்தான் இந்த இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்திலும் நிகழ்ச்சி ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் என்ற ஒரு பதவி இருந்தது. அதுக்கு விண்ணப்பம் கோரியிருந்தார்கள். அதுக்கு நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அது வந்து விட்டது. உண்மையில் தன்னுடைய ஒரு துறை ஆரம்பத்தில் தான் தெரிவு செய்த துறையாக இருக்க வேண்டும். உங்களுடைய இந்த ஊடகத்துறைக்கான பிரவேசத்தின் பின்னராக உங்களுடைய குடும்ப பின்னணி எவ்வாறு, அதாவது உங்களுடைய குடும்ப பின்னணியில் யாரேனும் ஊடகத்துறையோடு தொடர்புடையவர்களாக இருந்தார்கள், அல்லது நீங்கள் வந்ததுக்கப்புறமா இந்த துறை உங்களுக்கு பொருத்தமானது என்று உங்களுடைய ஊக்கமளித்தவர்கள் உங்கள் குடும்ப பின்னணி? நிச்சயமாக யாருமே இல்லை. ஆனால் எனது தந்தை சிறந்த பிரபல்யமான ஒரு அரசியல்வாதி. தமிழ் அரசியலில் மிகவும் பிரபல்யம் பெற்றவர், தமிழில் பாண்டித்யம் பெற்றவர், நாவலர் என்ற பட்டம் பெற்றவர். அவர் மேடை பேச்சுகளில் சிறப்பாக உரையாற்றக்கூடியவர். அந்த ஒரு பின்னணியை தவிர ஊடகம் என்று யாருமே எங்கள் குடும்பத்தில் இருக்கவில்லை. நானும் ஊடகத்துக்கு வர வேண்டும் என்று அப்படி ஒரு கனவில் கூட நினைத்ததில்லை. சொன்னது போன்று நான் விண்ணப்பித்தது, வந்தது. பொது பரீட்சை வைத்தார்கள். அந்த பொது பரீட்சையிலே இப்போ இருக்கும் இந்த நிகழ்ச்சி தயாரிப்பாளையம் கேசவன் என்னுடைய நண்பன், அவரும் விண்ணப்பித்திருந்தார். அவரும் தெரிவானார். நானும் அவரும் அதே போன்று இன்னும் 13 பேர் இதிலே நியமனமானோம். அதை தவிர ஊடக சம்பந்தமான அப்படி ஒரு கனவே எனக்கு இருக்கவில்லை. குறிப்பாக நீங்கள் ஊடகத்துறைக்கான பிரவேசத்தின் பின்னராக குறிப்பாக நிகழ்ச்சி தயாரிப்புகளில் பல்வேறு விருதுகளையும் பெற்றிருக்கின்றீர்கள். குறிப்பாக எவ்வகையான நிகழ்ச்சிகளை தயாரிப்பதில் நீங்கள் அதிக ஆர்வம் காட்டியிருந்தீர்கள்? நான் எங்களுக்குரிய வாய்ப்பு, எனக்கு எங்கள் இந்த தயாரிப்பாளர் கேசவன் அவர்கள் போன்றவர்களுக்குரிய வாய்ப்பு என்னவென்றால், நான் முஸ்லீம் பிரிவிலே தயாரிப்பாளராக இருந்தேன். கேசவன் அவர்கள் தமிழ் பிரிவிலே தயாரிப்பாளராக இருந்தார். அந்த பிரிவுகளிலே அனைத்து நிகழ்ச்சிகளையும் நாங்கள் செய்ய வேண்டும். சில பெரும்பான்மை நிகழ்ச்சிகள் பகுதிகளிலே அதாவது செய்தி கொண்ட ஒரு பகுதி, நாடகத்துக்கு கொண்ட ஒரு பகுதி, இசை கொண்ட ஒரு பகுதி, அதே போன்று விவரணத்துக்கு கொண்ட ஒரு பகுதிகள் இருக்கின்றன. அவர்கள் அந்த நிகழ்ச்சிகளை மட்டுமே தயாரிப்பார்கள். நாம் அனைத்தையுமே ஒரே கூடையில் அனைத்து முட்டைகளையும் கொண்டு செல்லக்கூடியவர்கள். அந்த அடிப்படையிலே நமக்கு எல்லா நிகழ்ச்சிகளையும் தயாரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சிறுவர் நிகழ்ச்சி, இசை நிகழ்ச்சி, மகளிர் நிகழ்ச்சி, இளைஞர் நிகழ்ச்சி, அதே போன்று நாடகம், இவ்வாறான நிகழ்ச்சிகள். இவ்வாறான நிகழ்ச்சிகளை செய்யும் பொழுது, சிறுவர் நிகழ்ச்சிகளை செய்யும் பொழுது மிகவும் பொறுமை இருக்க வேண்டும்.
அதிலே அவர்களை கையாளுவது மிகவும் கடினம். பல முறை நிறுத்தி திரும்ப செய்ய வேண்டிய சவால்கள் இருக்கின்றன. அதே போன்று இசை நிகழ்ச்சிகள் செய்யும் பொழுதும் அதிலே மிகவும் இசையிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதுபோன்று பாடகர்களின் உச்சரிப்புகளிலே சொற்களிலே நாங்கள் மிகவும் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். அதுபோன்று நாடக தயாரிப்புகள் அதிலே பெரிய சவால் இருக்கின்றது. நான் நாடக தயாரிப்புகளிலே மிகவும் விருப்பம் கொண்டவன். அந்த நாடக தயாரிப்புகளிலே மிகவும் சவால்கள் இருக்கின்றன. இப்போது இங்கே 3 கேமராக்கள் இருக்கின்றன. நாடகத்துக்கு வெளியே சென்றால் ஒரு கேமராவை தான் கொண்டு போக வேண்டும். அதாவது காட்சிகளை நிறுத்தி பல காட்சிகளை செய்ய வேண்டும். உதாரணமாக சொல்லுவோமே, நாம் இப்பொழுது இது ஒரு வீடாக நினைத்துக் கொள்வோமே. இங்கே 2 பேர் நான் நீங்களும் கருத்து கொண்டிருக்கின்றோம். நான் திரும்ப இங்கிருந்து வெளியாகி இன்னும் ஒரு கடைக்கு செல்கின்றேன். அந்த கடைக்கு சென்றால் அந்த காட்சியை நான் நாளை தான் எடுப்பேன். எடுக்கும் பொழுது நான் இங்கே என்ன உடை உடுத்திருந்தேனோ அது எவ்வாறு உடுத்திருந்தேனோ அதே போன்று அங்கே உடுத்து செல்ல வேண்டிய அந்த கண்டினியூட்டியை பார்க்க வேண்டி இருக்கின்றது. இது ஒரு சவால். அதே போன்று நாடக தயாரிப்புகளிலே நாம் நேரடியை ஒளிப்பதிவு செய்வதனால் சத்தம் இல்லாத இடங்களை தெரிவு செய்ய வேண்டும். இவ்வாறான சவால்கள் இருக்கின்றன. அது உண்மையில் உங்களுடைய தயாரிப்புகளில் வெளிவந்த குறிப்பாக நாடகம் தொடர்பாக நாங்கள் நிறைய விடயங்களை உங்களிடம் கேட்டு தெரிய ஆவலாக இருக்கணும். அதற்கிடையில் நாங்கள் தற்போது திரையில் நாங்கள் பார்த்திருந்தோம் நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த விருதுகள் தொடர்பாக இவற்றின் சுருக்கமான ஒரு விடயங்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். உண்மையிலேயே எனக்கு இந்த விருதுகள் எனது நாடக தயாரிப்புகளுக்கு கிடைத்தவை தான். அது முதலாவது விருது 2014 கிடைத்தது போன்று நினைக்கின்றேன். அது இதா என்ற நாடகத்தை கிடைத்தது. அதே போன்று இரண்டாவதும் 2015 கிடைத்தது. மூன்றாவது 2019 கிடைத்தது. அதற்கு முன்னர் 2 முறை நொமினேட் ஆகினேன், கிடைக்கவில்லை. இது உண்மையிலே எனக்கு கிடைத்த விருது என்பது இந்த விருதை விட ஒரு நாடகத்தை பார்த்துவிட்டு பலர் அழைப்படுத்து அழகாக இருந்த நாடகம் இப்போ உண்மையிலே சிறப்பாக இருந்தது என்று அந்த சொல்லும் அந்த பாராட்டு இருக்கின்றது. அதுதான் பெரிய விருது. உண்மையில் சிறுவர் நிகழ்ச்சிகள், அதே போன்று இசை நிகழ்ச்சிகள், இன்னும் பலதரப்பட்ட நிகழ்ச்சிகள் தயாரிப்பில் ஈடுபடுகின்ற பொழுது இந்த நாடகத்துறை மீதான ஒரு ஈடுபாடு அல்லது அதன் மீதான ஒரு அதிகப்படியான ஆர்வம் வருவதற்கு என்ன காரணம்? நல்லதொரு கேள்வி. இது நீங்கள் கேட்டிருந்தீங்களே, ஊடகத்துக்கு முன் அனுபவம் இருக்கின்றதாண்டி இது ஒரு வகையான முன் அனுபவம் தெரியாது. நான் உயர்தரம் படித்து கொண்டிருக்கும்போது இந்த கொழும்பு டிஎஸ்ஏ நாயக்கா மகாவித்தியாலயத்தில் கல்லூரியிலே அங்கே தமிழ் தின விழாக்கள் செய்யும் பொழுது அங்கே ஒரு நாடகத்தை நான் தயாரித்தேன். சிறுவர்களை வைத்து, ஒரு 7ஆம் வகுப்பு மாணவர்களை வைத்து ஒரு நாடகத்தை நானே எழுதி நானே பயிற்றுவிட்டு நானே அந்த நாடகத்தை அரங்கேற்றினேன். இது எனக்கு ஒரு முன்ன அனுபவமாக இருந்தது. அப்பொழுதே எனக்கு இந்த துறை எனக்கு வரும் என்ற அந்த இது என்னமோ தெரியவில்லை. அது அந்த வாய்ப்பு எனக்கு அங்கே கிடைத்தது. அந்த அனுபவத்தை கொண்டு கூட நான் இதை இங்கே நாடகத்திலே திறமை காட்டக்கூடிய மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கலாம். உண்மையில் நீங்கள் அந்த நாடகம் தொடர்பான விடயங்களை பகிர்ந்து கொள்கின்ற பொழுது உங்களுடைய கண்களில் அந்த நீர் கசிவதையும் கூட அவதானியது. அந்த அளவிற்கு ஈடுபாடுடைய உணர்வுபூர்வமான ஒரு விடயம் உங்களை இந்த அளவிற்கு வளர்த்திருக்கின்றது. ஓய்வு பெற்றிருந்தாலும் கூட தற்போது அது தொடர்பான விடயங்களில் நீங்கள் இன்னமும் ஈடுபட்டு கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். உங்களுடைய தயாரிப்பில் வெளிவந்த சில நாடகங்களின் காணொளிகளை தற்போது ரசிகர்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். திரையில் பார்த்துவிட்டு வரலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. நான் அப்பவும் சுண்ணத்தை செய்திருந்தேன். இன்றைக்கு இந்த நிலைமை உருவாகிருக்காரு. இன்னைக்கு உன் மகனுக்கும் அந்த நஜவா பிள்ளைக்கும் நிக்காவா, அதுக்கு நான் போய் சைன் பண்ணணுமா? கழுவை எக்கேடும் கேட்டு போகட்டும். இந்த பாரு, உன் அநியாயத்துக்கு துணை போனதுனாலதான் அவனுக்கு இந்த அநியாயமான மவுத்து வந்துச்சுன்னு இந்த ஊரே பேசிக்கலப்பா. காக்கா, இரணமும் தண்ணியும் முடிஞ்சு போச்சுன்னா ஒவ்வொருத்தரையும் அண்ணா எடுத்துக்கிறாங்க. நீங்க தானே சொல்லிருக்கீங்க. உண்மைதான்ப்பா, உண்மைதான். ஆனா அந்த மவுத்துக்கு நஷ்டம் இல்ல, அந்த பொண்டாட்டி பிள்ளை குட்டிக்கு நீ ஒண்ணுமே கொடுக்கலையான்னு. நீ பாருங்க, நானா உங்களுக்கு உலகமே தெரியாது. உங்க உலகம் பள்ளிவாசலுக்குள்ளதான் இருக்கு. உண்மைதான்ப்பா. அல்லாவுக்கும் ரசூலுக்கும் பயப்படுறவங்களுக்கு
பள்ளிவாசல் உள்ள உண்மையில் இந்த நாடகத்துறையின் ஆரம்ப கால பகுதியிலே இன்னுமோர் அத்தியாயம் என்ற ஒரு நாடகத்தின் ஒரு பகுதியை நாங்கள் காட்சி வடிவமாக தந்திருந்தோம். இந்த நாடகம் தயாரிப்பு, இந்த நாடகம் தொடர்பான சுவாரஸ்யமான அனுபவங்களை நீங்கள் நிகழ்ச்சி பகிர்ந்து. நிச்சயமாக இதுதான் என்னுடைய முதலாவது ஓரங்க நாடகம், அதாவது 30 நிமிட ஓரங்க நாடகம். அதுக்கு முன்னரே நான் மேலே ப்ரோக்ராம்ஸ், அதாவது மலாய நிகழ்ச்சிகளிலே 10 நிமிட நாடகங்களை செய்திருக்கின்றேன். உண்மையிலே நான் இந்த நாடக தயாரிப்புக்கு முன்னோடியாக இருந்தவர் ஏற்கனவே எமக்கு சீனியராக இருந்த தசந்தம்மாள் என்ற ஒரு தயாரிப்பாளர். அவரும் அந்த மலாயர் நிகழ்ச்சியிலே ஒரு நாடகத்தை தயாரிக்க சென்றிருந்தார். அந்த நாடகத்துக்கு உதவியாளராக நான் சென்றிருந்தேன். அந்த உத்வேகம்தான். அதன் பிறகு நானும் அவ்வாறு 10 நிமிட நாடகங்களை செய்து கொண்டிருந்தேன். ஆனால் இதுதான் என்னுடைய முதலாவது முழு நேர தயாரிப்பு. இதிலே உண்மையில் சொல்லப்போனால் நிறைய அனுபவங்கள் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த நாடகத்திலே சிரேஷ்ட கலைஞர்களைத்தான் தெரிவு செய்திருந்தேன். அவர்கள் சிரேஷ்ட கலைஞர்கள் என்னும் பொழுது தொலைக்காட்சியில் அல்ல, அவர்கள் வானொலியிலே நடிகர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை கொடுத்தால், சிச்சுவேஷனை சொன்னால் அவர்கள் நடித்து விடுவார்கள். அவர்களுக்கு நான் நடிப்பு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. இருந்தாலும் காட்சி அமைப்பு போன்றவற்றை நாம் செய்ய வேண்டியிருக்கின்றது. இதிலே கதாசிரியர் என்னவென்றால், கதாசிரியர் 2 காட்சிகளை எழுதிவிட்டார். அதுக்கு பிறகு அவர் சுயநமிட்டு விட்டார். அதன் பிறகு இதை சிரேஷ்ட நடிகராக இருந்த கலைச்செல்வன் எம் ரவுஃப் அவர்கள் எவ்வாறு உங்களுக்கு கதை அமைய வேண்டும் என்று அந்தந்த இடத்திலே வைத்து கதையை வசனங்களை எழுதி அந்தந்த நாளிலே தயாரித்தோம். அது எனது முதலாவது நாடகம். அது பெரிய ஒரு சவாலாக இருந்தது. அந்த வகையில் சிறப்பாக அந்த நாடகம் அமைந்திருந்தது. பத்திரிகைகளிலும் சிறப்பாக அது விமர்சனங்கள் வந்திருந்தன. குறிப்பாக உங்களுடைய நாடகங்களை பொறுத்த மட்டிலே சமூகத்திற்கு ஏதேனும் ஒரு கருத்தினை சொல்லக்கூடிய விதத்திலே தான் ஒவ்வொரு நாடகமும் அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் அளவக்கரை என்ற ஒரு நாடகம் தற்போது திரையில் வருவதற்கு தயாராக இருக்கின்றது. மீனவ சமுதாயத்தின் இன்னல்கள், அவர்களுடைய வாழ்க்கை, இது தொடர்பான ஒரு நாடகத்தின் காணொளி தற்போது தயாராக இருக்கின்றது. பார்த்துவிட்டு வரலாம். சரி, இந்த நாடகம் தொடர்பான அனுபவங்களை இவங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக இது அளவக்கரை என்ற நாடகம் நான் செய்த நாடகங்கள் எனக்கு மிகவும் விருப்பமான நாடகங்களில் ஒன்று. மிகவும் கஷ்டப்பட்ட நாடகம் இது. கிழக்கு மாகாணத்திலே சாய்ந்தமருது பிரதேசத்திலே செய்தது. இதுக்காக எனக்கு விருதும் கிடைத்தது. அளவக்கரைக்காக எனக்கு விருதும் கிடைத்தது. இதனை எழுதியவர் நவாஸ் சோஃபி என்ற ஒரு ஊடகவியலாளர். உண்மையிலே இது ஒரு மீனவ குடும்பத்திலே நடக்கக்கூடிய, மீனவரின் வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய இன்னல்களை காட்டும் ஒரு நாடகம்தான். இதில் இருக்கும் சவால் என்னவென்றால், நாங்கள் உதாரணமாக இந்த வலை இழுக்கும் காட்சியை தான் போட்டிருந்தோம். வலை இழுக்கும் காட்சியை நாங்கள் எடுக்க வேண்டும். அது அதிகாலையிலே செல்ல வேண்டும். அவ்வாறு நாம் அதிகாலையிலே சென்று நிறைய பேரை வலை இழுக்க செய்து அவர்கள் இழுத்தார்கள். அந்த நாள் பார்த்து மீன் வரவில்லை. திரும்ப இனி அது திரும்ப எடுக்க முடியாது. அதுக்கு பிறகு அடுத்த நாள் சென்றோம். அடுத்த நாளும் அதே மாதிரி மீன் வரவில்லை. நாம் என்ன பண்ணினோம் என்றால், எடுத்ததுக்கு பிறகு கொஞ்சம் மீனை அதிலே போட்டு திரும்ப மீனை இழுத்தோம். ஏனென்றால் மீன் வலையில் இருக்கும்போது இவ்வாறான சவால்கள் அதில் இருந்தது. அதே நேரம் இன்னும் ஒரு பிரச்சனை என்னவென்றால், இதிலே நடித்து கொண்டிருந்த ஒரு நடிகை, பிரதான பாத்திரமிட்டு நடித்தவர், அவர் நடித்து கொண்டிருக்கும் காலகட்டத்திலே 2வது நாள் அவங்க வீட்டிலே ஒரு பிரச்சனையை நடிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். இப்பொழுது அவருக்கு பதிலாக நாம் இன்னும் நடிகை தெரிவு செய்ய வேண்டும், அல்லது மீண்டும் புதிதாக பிறகு அவர்களை போய்த்து கதைத்து சமாதானப்படுத்தி இவ்வாறு அவர்களை மீண்டும் கதைக்குள் கொண்டு வந்து கதையை முடித்தோம். இவ்வாறான சவால்கள் நிறைய இருக்கின்றது இந்த நாடக தயாரிப்பிலே. உண்மையில் உங்களுடைய தயாரிப்புகளில்
சமூகத்திற்கு கருத்து, அது மட்டுமல்லாமல் அந்த தயாரிப்புகளில் இருக்கக்கூடிய சவால்கள் எண்ணற்றவையாக இருக்கின்றது. உங்களுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் ஒருவரை நீங்கள் முன்னோடியாக வைத்திருக்கின்றீர்கள். அவர்களுடைய பாதையில் பின்னணியில் தான் இந்த நிகழ்ச்சியின் தயாரிப்புகளில் நீங்கள் ஈடுபட்டதாக சொல்லுகிறீர்கள். அவற்றிலும் நீங்கள் எங்களோடு நிச்சயமாக நான் சொன்னது போன்று இந்த தசாந்தம்மாள் என்பவர் எனக்கு நாடகத்துக்கு முன்னோடியாக இருந்தார். அதே போன்று கலையக தயாரிப்புகளிலே நான் வரும் பொழுது எனக்கு சீனியராக இருந்தவர்கள் MKM யூனுஸ் அவர்கள் இசை நிகழ்ச்சி செய்வதில் பிரபல்யம், பாண்டித்யம். அவரிடமிருந்து இசை நிகழ்ச்சியை எவ்வாறு தயாரிக்க வேண்டும் என்ற அந்த அனுபவத்தை பெற்றிருந்தேன். அதே போன்று UL யாக்கூப் என்பவர் என்ற கடைசியாக செய்தி பிரிவிலே அதாவது பணிப்பாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அவரிடமிருந்தும் பல நிகழ்ச்சிகளை தயாரிக்கும் அனுபவங்களை பெற்றிருந்தேன். அதுபோன்று சிறுவர் நிகழ்ச்சி தயாரிக்கும் MN ராஜான் என்ற எமது தமிழ் பிரிவின் பணிப்பாளராக பணியாற்றியவர். அவரிடமிருந்து கற்றுக்கொண்டேன். இவ்வாறு அவர்களுக்கு உதவியாளராக இருக்கும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்வதை கொண்டு நான் அந்த நிகழ்ச்சிகள் தயாரிக்கும் அனுபவத்தை பெற்றேன். சொல்லுவதாக இருந்தால், நாங்கள் குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது எங்களுடைய பெற்றோர்கள் வழிகாட்டுதலில் நாங்கள் நல்லபடியான வாழ்க்கையினை தெரிவு செய்து நல்வழியில் செல்வதை பார்த்துருக்கோம். ஒரு தொழிற்துறைக்கு வந்தது பின்பதாக எங்களுடைய முன்னோடிகள் அவர்கள் காட்டி தந்த அந்த வழியில் நாங்களும் எங்களுடைய ஆற்றலை வெளிக்கொணர்ந்து எங்களுடைய திறமைகளை வெளிக்கொணரக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருப்பதற்கு இவ்வாறான அவர்கள் எங்களுக்கு பெரு உதவியை தந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் நாங்கள் ஆரம்பத்தில் தந்த ஒரு நாடகத்தின் பகுதியை மீண்டும் ஒரு முறை நாங்கள் திரையில் பார்ப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைத்திருக்க பார்க்கலாம். என்ன கூப்பிட்டு நீ பாடத்துக்கு போற இல்லையாடா? நான் பாடத்துக்கு போறேன்னு இல்லையாடா? பாடத்துக்கு போ காசா வச்சிருக்கேன். பள்ளிக்கூடத்துக்கு போகாம நிற்க பாடம் எடுத்துக்கு. நீ ஆம்பளை புள்ளடா, உனக்கு படிப்பு தான்டா முக்கியம். வாடா பாடத்துக்கு போ. சோதனை காசு கொடுக்க வழி இல்லாத நமக்கு பாடம் எடுத்துக்கு. படிப்பு என்னத்துக்கு? நீ ஆம்பளை புள்ளடா, முதலாவது படிக்கணும்டா. சரியா? உண்ட ராத்தா புள்ள ராத்தானா ஓயலோட ஏல் படிக்காம இருக்கு நின்றுட்டாடா. அவ பொம்பளை புள்ளடா. சரியா? அவளுக்கு பொம்பளை பிள்ளைக்கு படிப்பு தேவையில்லை. அடுப்படிக்கு என்னத்துக்குடா படிப்பு? நீ ஆம்பளை புள்ள அப்படி இல்லடா, படிக்கணும்டா. படிப்பு தான் முக்கியம். எனக்கு படிக்கலாம். நம்ம வீட்டு நிலைமை கண்ட படிக்கிறதுக்கு என்னமே வேற இல்லை. நீ போ, நான் பல்லுக்கு நில்ற பார உனக்கு நான் செஞ்சாட்டேன். பாடா ஊட்ட நெசற்காரா வா தாரன். இவற்றினை பார்க்கின்ற பொழுது அந்த பசுமையான நினைவுகளை மீட்டிச் செல்லக்கூடிய அந்த நாடகங்களாகவே இருக்கின்றது. குறிப்பாக ஒரு நிகழ்ச்சியினை தயாரிக்கின்றையில் அதனது பல பிரிவுகள் உள்ளடங்கியதாக இருக்கின்றது. இவற்றுள் நாங்கள் அந்த தயாரிப்பில் ஈடுபடுகின்ற தொழில்நுட்ப கலைஞர்களையும் நாங்கள் மறக்க முடியாது. இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் பேசலாம். அதற்கு இடையில் மற்றொரு காணொளி தயாராக இருக்கின்றது, அதனையும் பார்த்துவிட்டு வரலாம். நீ சொன்னாய் தானே யாரோ தங்கமண்டு? அஸ்னா மகள், ஏன் அழுகிறீங்க? என்ன பேச வேணாம்னு சொல்லிட்டாங்க பாப்பா. எந்த அண்டி மகள்? சாமியில் அண்டி பாப்பா. ஒரு நாடகம் என்கின்ற பொழுது பல கலைஞர்களை உருவாக்கிய திறமை, அதே போன்று பல கலைஞர்களுக்கு வாய்ப்புகளை வழங்கிய அந்த ஒரு பாக்கியத்தையும் நீங்களே அடைவீர்கள். சரி, நான் விடயத்துக்கு வருகின்றேன். அதாவது ஒரு நிகழ்ச்சியை தயாரிக்கையில் அதனோடு தொடர்புடைய இந்த தொழில்நுட்ப கலைஞர்களின் பங்களிப்பு எவ்வாறாக அமைய வேண்டும்? அந்த கேள்விக்கு முன்னர் இந்த நாடகத்தை பார்க்கும் பொழுது அனுபவத்தை சொல்ல வேண்டும். அந்த சிறுமி அவர் 9 வயதும் இருக்காது நான் நினைக்கின்றேன். சிறப்பாக நடித்திருந்தது.
அதற்கு கொடுத்த அந்த பாத்திரத்தை அழகாக செய்திருந்தது. அதனை பயிற்றுவிட்டவர் அந்த நாடகத்தை எழுதிய ஃபர்சானா ரியாஸ் என்பவர். உண்மையிலேயே அந்த பிள்ளையை பாராட்ட வேண்டும். சிறப்பாக நடித்திருந்தது. அந்த பிள்ளையின் மூலம் அந்த நாடகம் மிகவும் பிரசித்தியம் பெற்றிருந்தது. உண்மையில் இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் கட்டாயம் தேவை. இங்கே இருக்கும் இந்த படப்பிடிப்பாளர்கள் தொடக்கம் ஒளிப்பதிவு ரெக்கார்டிஸ்ட் மற்றும் எடிட்டர்ஸ் போன்றவர்கள் மிக முக்கியம். அதிலேயே மிகவும் உதவியாக இருந்தவர்கள் அதாவது தொழில்நுட்ப கலைஞர்கள் அநேகமாக பெரும்பான்மை இனத்தவர்களாக இருப்பார்கள். அதிலே தமிழ் பேசக்கூடியவர்கள் 1-2 பேர் இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே நான் நாடகத்துக்கு செல்லும் பொழுது ஏஎஸ்எம் கசாலி என்பவர்கள், அவர் தமிழ் மொழி பேசக்கூடியவர். அவர் அந்த ஒளிப்பதிவில் இருப்பதனால் சில வசனங்கள் பிழையாக வந்திருந்தால் அவர் அதை கேட்டுக்கொண்டிருப்பார். நிப்பாட்டி விட்டு இந்த வசனம் சொல் பிள்ளையாக இருக்கின்றது என்று சொல்லுவார். இவ்வாறான ஒரு உதவி எங்களுக்கு இருந்தது. அதே போன்று ஆரம்பத்திலே இருந்து எனது முதலாவது நிகழ்ச்சி அந்த நாடகத்துக்கும் எடிட்டராக இருந்தவர் எம்ஐ ஷியாமிடியன் என்பவர். அவர் இப்பொழுது நிர்வாக பிரிவில் இருக்கின்றார். அவரும் விடிய அதாவது இரவு முழுக்க பணியிலிருந்து எடிட் பண்ணி தருவார். அவரும் அவ்வாறான தமிழ் தெரிந்தவர்கள். அதே போன்று ரிவாஸ் முகமட், ஹவுசி என்ற ஒரு சகோதரி, இவர்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமாக இருந்தது. என்னால் மொழி தெரிந்ததனால் இலகுவாக இருந்தது. அவ்வாறானவர்களின் பங்களிப்பு எங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தது. அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக மற்றும் ஒரு நாடகத்தின் காணொளியும் தயாராக இருக்கின்றது, அதனையும் பார்த்து. கேலிச்செவியம் ஊரை கெடுத்தானாங்கிற அந்த இழிச்சொல்லுக்கு நீங்கள் 2 பேரும் ஆளாயிடாதீங்க. அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும். இது உங்களோட பழைய காலம் மாதிரி இல்லை பாப்பா. இங்கே பாருங்க, வாழ்க்கைங்கிறது புடவை மாதிரி இல்லை, தெரிஞ்சா தச்சுக்கிறதுக்கு. கண்ணாடி மாதிரி உடைஞ்சா ஒட்ட முடியாது. மற்றும் ஒரு நாடகத்தினையும் பார்த்துக்கிட்டு வந்திருக்கோம். இது தொடர்பான அனுபவங்களையும். இது பாணந்துறையில் எடுத்த நாடகம். இந்த பிரதான பாத்திரம் எடுத்து நடித்தவர் சஃப்னாஸ் என்ற நடிகர். அவருடைய அந்த அனுபவத்தை சொல்ல வேண்டும். அவர் இன்றும் நன்றி சொல்லக்கூடியவராக இருந்தார். அந்த காலத்திலே இப்பொழுது இருப்பதை போன்ற டிக்டாக் இருந்தப்போ டப் மேஷ் என்ற ஒரு செயலி இருந்தது, சோஷியல் மீடியா இருந்தது. அதிலே ஒரு காட்சியை அவர் நடித்து எனக்கு அனுப்பியிருந்தார். அந்த நடிப்பை பார்த்துவிட்டு அவரை நான் என்னுடைய நாடகத்துக்கு அழைத்தேன். சிறப்பாக நடித்தார். உண்மையிலே அவருடைய திறமையை அவர் காட்டியிருந்ததனால் அந்த டப் மேஷ் மூலம் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. அவருக்கு தான் இந்த நடிப்பு இதில் பிரதான பாத்திரம் கொடுத்திருந்தேன். ஒரு கலைஞனை பொறுத்த மட்டிலே அவருக்கு கிடைக்கக்கூடிய விருது என்பது மக்களிடத்தில் இருக்கக்கூடிய அங்கீகாரம், மக்கள் அவரை இவ்வாறு ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்கு ஒரு சான்றாக இருக்கும். அந்த வகையில் நீங்கள் பெற்றுக்கொண்ட விருதினை தற்போது நாங்கள் காணொலியினூடாக பார்க்க போகின்றோம். ඒකාංගික දෙමළ ටෙලි නාට්‍ය එම් මෞලානා අධ්‍යක්ෂණය කළ කෆ්රා නාට්‍යයි. ප්‍රශස්තතම සජීවකරණ දෙමළ මාධ්‍ය නිෂ්පාදනය වූයේ නේත්‍රානාලිකාවේ. சரி, ஒரு கலைஞனுக்கு விருது என்பது தன்னுடைய திறமைகளை மென்மேலும் ஊக்கப்படுத்தும் விதமாக இருக்கின்றது. உண்மையில் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், விருதையும் தாண்டி ஒரு நாடகத்தை நாங்கள் தயாரிப்பு செய்து ஒளிபரப்பு செய்ததன் பின்னதாக அதனை பார்த்துவிட்டு ரசிகர்கள் தனக்கு அழைப்படுத்தி இந்த நாடகம் அருமையாக இருந்தது என்று சொல்லி கேட்பதுதான் மிகப்பெரிய விருது என்று சொல்லியிருந்தீர்கள். இப்படியான பல சமூகத்திற்கு பல்வேறு விதமான கருத்துக்களை தந்த நாடகங்களை தந்த தயாரிப்பாளர் என்ற வகையிலே தங்களுடைய ஓய்வு காலத்திற்கான காலம் இன்னும் இருக்கையில் அதற்கு முன்பதாகவே ஓய்வு பெற்று விட்டீர்கள். இதற்கான காரணம் என்பதை ரசிகர்கள் சார்பாக உங்களிடம் இந்த கேள்வி நான் கேட்கின்றேன். இது என்னுடைய தனிப்பட்ட காரணம் தவிர வேறொன்றும் இல்லை. ஒரு ஃபினான்ஷியல், அதாவது ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூக்காகத்தான் நான் அதனை இல்லை ஏர்லியாகவே நான் ஓய்வு பெற்றேன். மற்றும்படி வேறு எந்த காரணமும் இல்லை. இருந்தாலும் இன்னும் வரைக்கும் என்னுடைய மனைவி மூலம் நான் அதற்கான பேச்சை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். இதற்காக அவசரமாக விலகினீர்கள் என்று. ஏனென்றால் ரூபானி கூட்டுத்தாபனத்திலே வேலை செய்கின்றோம் என்பதே ஒரு பெருமை. அப்போ தனக்கும் தன் மனைவிக்கும் தன் பிள்ளைகளுக்கும் என்னுடைய கணவர், என்னுடைய தந்தை இப்படி ரூபாயினியை வேலை செய்கின்றார் என்ற அந்த பெருமை இருக்கும் தான் அல்லவா. இருந்தாலும் இன்னும் அந்த பெருமை இருக்கின்றது. இருந்தாலும் நானும் இப்பொழுது கை செய்யப்படுகின்றேன். உண்மையில் இருந்திருந்தால் இந்த
எதிர்வரும் ஜூன் மாதம் தான் நான் ஓய்வு பெற வேண்டியிருக்கின்றது. உண்மையில் இன்னும் பல விடயங்களை உங்களிடமிருந்து கேட்டு அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கணும். விரும்பும் நேரம் கருதி சுருக்கமாக ஒரு விடயத்தினை பகிர்ந்து கொள்ளுங்கள். நிறைய இளம் தலைமுறையினர்கள் தயாரிப்பாளர்கள் தங்களுடைய தொழிலை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு சிரேஷ்ட தயாரிப்பாளர் என்ற வகையிலே அவர்கள் வழங்கக்கூடிய அறிவுரைகள் அல்லது ஆலோசனைகளை எவற்றினை? உண்மையிலே அதாவது நீங்கள் சொன்னது போன்று நமது நிகழ்ச்சிகளின் மூலம் மக்கள் ஏதாவது பிரயோசனம் பெற வேண்டும். ஏதோ ஒரு விதத்தை சின்ன ஒரு கலந்துரையாடல் செய்தாலும் கூட அதிலே மக்கள் பிரயோசனம் பெற வேண்டும். அந்த நிகழ்ச்சியின் மூலம் அன்று ஏதாவது புதிதாக தெரிந்திருக்க வேண்டும். உண்மையில் நான் தயாரித்த நாடகங்கள் அனைத்தும் ஒவ்வொருவர் வீட்டிலும் நடக்கக்கூடிய விடயங்கள். இது எங்களோட வீட்டிலையும் இப்படி நடக்குது தானே, எங்களோட மச்சானும் அப்படித்தானே அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரியான நாடகங்கள், அப்படியான பாத்திரங்கள், அப்படியான கதை அம்சங்களைத்தான் நான் தெரிவு செய்வது. அதே போன்று இந்த யூடியூப் நடத்துபவர்களும் சரி, டிக்டாக் செய்பவர்களும் சரி, ஏதாவது சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களும் சரி, மக்களுக்கு பிரயோசனமாக ஏதாவது விடயத்தை சொல்ல வேண்டுமானால் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உண்மையிலேயே அதுதான் ஊடகவியலாளர்களுக்கு மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. இன்றைய தினம் நாங்கள் 2 தசாப்தங்களுக்கும் அதிகமாக தயாரிப்பு துறையில் ஈடுபட்டிருந்த எங்களுடைய சிரேஷ்ட தயாரிப்பாளர் திரு மஃபாயில் மஜூர் மௌலானா அவர்களுக்கு இந்த வேளையில் எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். நானும் கடைசியாக உண்மையில் நான் இங்கே சொல்ல வேண்டிய விடயம் என்னவென்றால், என்னுடைய இந்த விருதுகளுக்கும் என்னுடைய தயாரிப்பு மட்டுமல்ல, என்னுடைய பாடம் மட்டுமல்ல, எனக்கு பக்கபாலமாக இருந்த, அதாவது எனக்கு என்னுடைய பிரிவின் தலைவராக MKM யூனிஸ் அவர்களின் பங்களிப்பு, அடுத்தது எனது வலது கையாக இருந்தவர் என்னுடைய நிகழ்ச்சி தயாரிப்பாளராக இப்போ இருப்பவர் முபாரக் முஹிதீன் அவர்கள் உண்மையிலே என்னுடைய உடன்பிறவா சகோதரர் போன்று எனது அனைத்து நிகழ்ச்சிகளிலும் அவருடைய பங்களிப்பு இருக்கின்றது. அவர் எனக்கு பின்னால், திரைக்கு பின்னால் இருந்தவர். இந்த வெற்றிக்கும் அவரும் முக்கிய காரணம். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதற்கு மிகவும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்கின்றேன். அதே நேரம் இந்த வாய்ப்பை தந்த எனது நண்பன் தயாரிப்பாளர் கேசவன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சரியாசிகளே, வியாழன் வணக்கம் நேற்று நிகழ்ச்சியில் வந்த அனைத்து அம்சங்களும் உங்களை மகிழ்வித்திருக்கும் என்று நம்புகின்றோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.